ஆடி 18 ஆடிப்பெருக்கு பற்றிய வராறு பண்பாடு காவிரி இயற்கை பாதுகாப்பு விவசாயம் ஆகிய அனைத்தையும் இணைத்த ஒரு நாட்டுப்புற பாட்டனை கலங்க உற்சாக பாடலை கேட்டு நமது இளைய தலைமுறையினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஆடி 18 பெருக்கு வந்தது, அன்னை காவிரி அருளை தந்தது, வயலும் மரமுடும் வாழ்வு மலருது, தமிழர் பண்பாட்டை உலகம் போற்றுது. ஆடி 18 ஆடி 18 அன்னை காவிரி என்றும் வாரியவே. ஆடி மாதம் வந்தால் ஆனந்தம் பொங்கும், ஆற்றங்கரை முழுதும் அன்பு மலரும், முன்னோர் காட்டிய முறை இதுதானே, அன்னை மதித்திட மக்கள் குடுமே. நீரே வாழ்க்கை என்று சொல்லுதே, நிலத்தை நேசிக்க நம்மை கற்பிக்குதே. குடகுமலை தாண்டி காவிரி வருவாள், கோடி உயிர்களுக்கு வாழ்வை வருவாள். மேட்டூர் அணையிலே நீரை சேமித்து டெல்டா நிலமெல்லாம் செல்வம் விதைப்பாள். நெற்பயிர் சிரிக்கும் நிலம் பசுமையா, காவிரி இல்லையேல் வாழ்வு வெறுமையா. காமகளிர் மலருடன் மங்களம் செய்வார், மஞ்சள் கயிற்றிலே நம்பிக்கை கோர்ப்பார், கலசம் நிறைத்து நன்றி சொல்வார், இயற்கை தந்ததற்கு இதயம் திறப்பார். உணவை பகிர்ந்திட உறவை வளர்ப்பார், ஊரெல்லாம் ஒன்றாய் ஒற்றுமை காப்பார். ஆற்றில் குப்பைகள் வீசக்கூடாதே, அன்னை இயற்கையை காயப்படுத்தாதே, மரங்கள் நட்டிடே மனம் கொள்வோமே, மழைநீர் சேமித்து வளம் சேர்ப்போமே. நீரை வீணாக்கி நாளை அழிக்காதே, வருங்கால சந்ததி வாழ்வை காப்போமே. காவிரி நம்மம்மா காக்க வந்தம்மா, வணக்கம். விவசாயம் இந்த நம்முயிர் நாளிலே தந்தம்மா, தேனியிலிருந்து உங்களிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நினைவில் கொள்ளும் சிறுபான்மையினர் தமிழர் பாரம்பரியம் மக்களுக்கென்று மத்திய அரசு பல திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். தமிழகம் வாழ்க, அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க, பசுமை வாழ்க, நீரே உயிர், நீரே செல்வம், நீரை காப்போம், நாட்டை காப்போம். ஆடி 18 அன்பின் திருநாள், ஆடி 18 இயற்கை திருநாள், காவிரி வாழ்ந்தால் தமிழகம் வாழும், தமிழகம் வாழ்ந்தால் உலகமே வாழும். ஆடிப்பெருக்கு என்பது ஒரு மத விழா மட்டுமல்ல, நீரின் அருமை, இயற்கையின் மகிமை, விவசாயியின் உழைப்பே, தமிழர் பண்பாட்டின் பெருமை ஆகியவற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வாழ்வியல் விழாவாகும். நீர்நிலைகளை பாதுகாப்போம், நீர்நிலைகளை சுத்தமாக வைப்போம் என்றும் தேசப்பணியில் பாஸ்டர் டி சாந்தகுமார், மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையினர் அணி, தேனி மாவட்டம் செல் 9843680798